வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் என்ன மாதிரியான பூச்செடிகள் வைக்கலாம், வைக்கக்கூடாது சார்? இப்போ வீட்டை சுற்றி நீங்கள் வளர்க்கலாம். என்ன வளர்க்கலாம்னாக்கா பவளமல்லி. பவளமல்லி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும். அப்படி வளர்க்குறவங்க வீட்டில் அப்படி வளர்த்திங்கனால் உங்கள் வீட்டுக்கு தேவதை அடிக்கடிக்கு வந்து செல்கிறார்கள் என்றதை நீங்கள் உணர வேண்டும். இந்த அடுக்குமல்லிலாம் பார்த்துருக்கீங்களா? அது பூக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். மொட்டு விட்ட மாதிரி இருக்கும். அந்த மொட்டு லேயராக விடும். அப்படி விட்டு அப்படி விரியும். அப்படி வந்துட்டு ஒரு வாரம் அது மொத்தமாக பூத்து அப்படி திக்காக ஹார்டாக இருக்கும். மல்லிகைப்பூ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுக்கு மல்லியும் வளரும்போது வந்துட்டு ஹார்டாக இருக்கும். வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் சாஃப்டாக ஆயிரும். ஆனால் ஒரு வாரம் வளர்றதுக்கு அதுவும் அவ்வளோ சாமானியத்தில் ஒரு வீட்டில் வளராது, உள்ளே கனெக்ட் ஆகாது. அது ஒருவேளை அந்த அடுக்கு மல்லி உங்கள் வீட்டில் வளருது அப்படி என்றால் அந்த வீட்டுக்குள் பணம் லம்சமாக வந்து சேரும். செம்பருத்தி, ஒரு வீட்டில் செம்பருத்தி யார் வீட்டிலும் வளர்ந்துடும். அந்த வீட்டில் வந்துட்டு ஆன்மீகம் வந்துட்டு பற்று அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த செம்பருத்தி வீட்டில் வளருது அப்படின்னா அந்த வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆன்மீக பற்று இருக்குன்னு இல்லை, அந்த வீட்டில் அனைவருக்கும் ஆன்மீக பற்று இருக்குது. அப்படி இருந்தாலும் செம்பருத்தி வளரும், அந்த வீட்டில் வளரும். அதேமாரி நந்தியாவட்டம் வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது. தோட்டத்திலேயே வீடுகள் முன்னாடியோ அவுட் சைடு தோட்டத்தில் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அவுட் சைடு நந்தியாவட்டம் இருக்கக்கூடாது. நந்தியாவட்டம் ஒரு வேளை இருந்தால் மணி ப்ராப்ளம் வரும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நம்ம வீட்டை சுற்றி என்ன மாதிரியான பூச்செடிகள் இருக்கலாம் கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பயங்கரமாக பின்பற்றி அந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம் சார். அந்த வகையில் வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் என்ன மாதிரியான பூச்செடிகள் வைக்கலாம், வைக்கக்கூடாது சார்? பொதுவாக வீட்டை சுற்றி பூக்களை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக பூக்கள் மென்மையானது, பூக்கள் வளர்த்தா நல்லது அப்படின்லாம் பொதுவாக நினைக்கிறது. ஆனால் அதை வளர்க்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறது தெரியாமல் எதை வளர்க்கக்கூடாதோ அதை வளர்க்குறோம், எதை வளர்க்கணுமோ அதை வளர்க்காமல் கூட விட்டுடுறோம். இப்போ வீட்டை சுற்றி நீங்கள் வளர்க்கலாம். என்ன வளர்க்கலாம்னாக்கா பவளமல்லி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும். அப்படி வளர்க்குறவங்க வீட்டில் அப்படி வளர்த்திங்கனால் உங்கள் வீட்டுக்கு தேவதை அடிக்கடிக்கு வந்து செல்கிறார்கள் என்றதை நீங்கள் உணர வேண்டும். பவளமல்லிக்கு அப்படி என்ன சார் பவர், தேவதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அளவுக்கு? அது பவளமல்லிங்கிறது இப்போ நான் கேட்குறேன், பவளமல்லியை பெண்கள் சூடலாமா, வச்சுப்பாங்களா, வச்சுருக்காங்களா? எனக்கு பவளமல்லினாலே என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து பவளமல்லி தெரியும்? அதான் கரெக்டாக கேட்டீங்க. பவளமல்லியே முதல்ல எங்களுக்கு தெரியலையே, அப்புறம் அதை நான் எங்கே வச்சுக்கேன். பவளமல்லி வெறும் இறைவனுக்கு தான் படைக்கணும். ஓகே, கரெக்டாக கேட்கலாமா? அப்படி தான் கேட்கணும். உண்மையே பேசுகிறீங்க. கேஷுவலாக எனக்கு பார்த்ததே இல்லையா பவளமல்லிங்கிறது. நல்லா ஒயிட்டு, நல்லா சின்னதாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இல்லை தெரியும், மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் அதனுடைய பலன் தெரியாதனால நம்ம விட்டுறோம். ஆனால் ஒன்று, பவளமல்லி அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்லேயும் வளர்ந்துடாது. கரெக்டாக கேள்வி கேட்டீங்க, அது உண்மைதான். அது பவளமல்லி அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்லேயும் வளர்ந்துடாது. என்ன காரணம் சார்? அதுதான், தேவதை வந்து போகிறாள் அப்படின்னு சொன்னாவே அவ்வளோ சீக்கிரம் ஒரு வீட்டுக்கு தேவதை உள்ள வந்துடுமா? பெரிய விஷயம் இல்லையா சார்? அதுதான். அப்போ அந்த பவளமல்லியை வீட்டுக்குள்ளே வளருதுனாக்கா செடியாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லையா? கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. எங்கள் வீட்டில் 5-6 வருஷமாக இருக்குது, இது வரைக்கும் பவளமல்லி பூத்ததாகவே இல்லை. அது பூக்காது அவ்வளோ சீக்கிரம். ஒருவேளை அது பூக்குது அப்படின்னா தேவதை வந்து சென்று கொண்டு இருக்கிறாள் நம்ம வீட்டுக்கு. தேவதை வீட்டுக்கு வந்து செல்றதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இறைவன் நமக்கு ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதை செய்கிறதெல்லாம் நமக்கு நேரடியாக அவர் காட்சி கொடுத்து செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை பார்க்காமலே செய்வாங்க. நம்ம பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் தேவையில்லை. தேவதையும் அதே தான். அந்த பூ உங்கள் வீட்டில் வளருதுன்னாவே உங்கள் வீட்டுக்கு வந்து செல்லுதுன்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரம் வராது. சிம்பிளாக சொல்லணும்னா வருஷத்துக்கு 2 மாதம் தான் வரும். அதனுடைய பூவினுடைய பூக்கிறதே வருஷத்தில் 2 மாதம் தான் வரும். மிஞ்சி போனால் 3 மாதம். எந்த மாதம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அது தேவதை வந்து ஒரு செல்வது ஒரு ரகசியம். வருஷத்தில் குளிர் நேரத்தில் தான் வரும்.
அப்போ மீதி புரிஞ்சுக்கிங்க. அப்போ பவள மல்லிக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா? நாங்கள் எல்லாருமே வளர்க்க போகிறோமே, எல்லாரையும் வளர்க்கணுன்றதுக்காக தான் நானும் சொல்கிறேன். யார் வீட்டுக்கு வருதோங்கிறது சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி தானே. வளருங்க, யார் யாருக்கு விட்டு வரட்டும். அடுத்து மல்லிகைப்பூ பொதுவாக எல்லோரும் பார்த்துருக்கோம். மல்லிகைப்பூங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மல்லிகைப்பூவில் அடுக்கு மல்லின்னு ஒன்று இருக்கும், உண்டு. அந்த அடுக்குலேயே வந்துட்டு அதிலே பல வகையானது இருக்குது. மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா அது மொட்டு விட்டா மாதிரி இருக்கும், மறுநாள் பார்த்தா டக்குன்னு பூத்துரும் மல்லிகைப்பூ. இந்த அடுக்கு மல்லிலாம் பார்த்துருக்கீங்களா? அது பூக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும். மொட்டு விட்டா மாதிரி இருக்கும், அந்த மொட்டு லேயராக விடும், அப்படி விட்டு அப்படி விரியும், அப்படி 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 அப்படியே வந்துட்டு ஒரு வாரம் அது மொத்தமாக பூத்து அப்படி திக்காக ஹார்டாக இருக்கும். மல்லிகைப்பூ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் தொட்டாவே சாஃப்டாக இருக்கும். அடுக்கு மல்லியும் வளரும்போது வந்துட்டு ஹார்டாக இருக்கும், வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் சாஃப்டாக ஆயிரும். ஆனால் ஒரு வாரம் வளர்கிறதுக்கு. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. அதெல்லாம் வளர்த்தா அதுவும் அவ்வளோ சாமானியத்தில் ஒரு வீட்டில் வளராது, அது உள்ளே கனெக்ட் ஆகாது. அது ஒருவேளை அந்த அடுக்கு மல்லியும் உங்கள் வீட்டில் வளருது அப்படி என்றால் அந்த வீட்டுக்குள் பணம் லம்சமாக வந்து சேரும். ஆனால் நிறைய வீட்டில் இந்த மல்லிப்பூ வச்சோம்னா பாம்பு வரும், வாசனை நிறைஞ்ச பூக்கள் வந்து பாம்பு வந்துடும் அப்படின்றதுக்காக வைக்கிறது இல்லை. ஆனால் வச்சா இப்படி ஒரு விஷயம் நடக்கும். எங்கள் பாம்புங்கிறது சிட்டி, டவுனு, வில்லேஜு எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதுக்கு எங்கே இருக்கும், அது வரணுன்னா எங்கேனாலும் வரும். ஆனால் அது ஒன்றும் பண்ணாது, வந்துட்டு அது பாட்டு போயிடும். அது டியூட்டிக்கு, அதுக்கு டியூட்டி நான் சாப்பிட்றப்போ வரும், இறை தேட வரும், மிச்சம் நைட்டு வரும், அது பாட்டு வந்துட்டு போட்டோம். வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல, ஓரமாக வந்து ஓரமாக போயிட போகுது, அது விட்டுருங்க. அப்போது மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி நல்லா வந்துருச்சுனாக்கா அந்த வீட்டில் வளருது. அதுவும் அவர் சீக்கிரம் யார் வீட்லையும் கனெக்ட் ஆகாது, வளராது. நம்ம பாட்டு காத்துக்கிட்டே இருக்கணும், வரும்ன்ட்டு வரவே வராது. எப்போ வரும் அப்படின்னா உங்கள் வீட்டில் லம்சமாக பேமெண்ட்டு வரப்போகுது, பணமாக வரப்போகுதுன்னா அப்போ அது வளரும். அப்போ அது வளருதுன்னா அது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். பணம் வரவு நிறைய வரணும்னா மல்லிப்பூ நல்லா பூத்து குலுங்கணும். மல்லிப்பூ மீன்ஸ் அடுக்கு மல்லி. அடுத்து செம்பருத்தி. ஒரு வீட்டில் செம்பருத்தி யார் வீட்டிலன்னு வளர்ந்துடும். அந்த வீட்டில் வந்துட்டு ஆன்மீகம் வந்துட்டு பற்று அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த செம்பருத்தி வீட்டில் வளருது அப்படின்னா அந்த வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆன்மீக பற்று இருக்குன்னு இல்லை, அந்த வீட்டில் அனைவருக்கும் ஆன்மீக பற்று இருக்குது. அப்படி இருந்தாலும் செம்பருத்தி வளரும், அந்த வீட்டில் வளராது. சரி, இப்போ வந்து செம்பருத்திலே வந்து நம்ம நாட்டு ரக செம்பருத்தி அப்படின்றது வந்து ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் இருக்கும். இப்போ நிறைய கலராக இருக்குது அப்படின்றப்போ வந்து எந்த செம்பருத்தி வச்சா நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா சார்? செம்பருத்தியில் பிங்க் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், அது மெரூன் ரெட் ஒயிட் கலர் இருக்கும். செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஹைப்ரிட் செம்பருத்தியாக இருந்தாலும் அதே பாசிட்டிவ். கலர் ஒன்றும் பெருசு இல்லை, கலர் தான் வித்தியாசப்படுமே ஒழிய அதனுடைய இது வந்துட்டு வளருது அப்படின்னு சொன்னாவே அந்த வீட்டில் அனைவருக்கும் ஆன்மீக பற்று உள்ளவளாக இருந்தால் தான் செம்பருத்தி அந்த வீட்டில் வளரும். நாம் வளர்க்குறதுன்றதெல்லாம் தாண்டி நமக்கு இதுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகணும், இருந்தால் தான் அது அந்த பூக்கள் கூட அதுக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டி இருக்குங்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன். ரோஜாப்பூ. ஒரு வீட்டில் ரோஜாப்பூ வளருது அப்படின்னு சொன்னாவே அவ்வளோ சீக்கிரம் அது வளராது. அது அந்த வீட்டில் வந்துட்டு மகிழ்ச்சிகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. ரோஜாப்பூ வச்சுட்டாவே வளர்ந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கணும், நடுவில் ஒரு சின்ன அதெல்லாம் வருங்க. ரோடு மாதிரி தாங்க வாழ்க்கையே. ரோடுன்னு சொன்னோன்னா டிராஃபிக் இல்லாத ரோடு எங்கன்னா உண்டா? இல்லை. ரோடுனாவே டிராஃபிக் இருக்கும். வாழ்க்கைன்னா 1-2 கஷ்டம் நஷ்டம் வரதான் போகும். அது இல்லைன்னா வாழ்க்கை வந்து உப்பு இல்லாத பண்ட மாதிரி ஆயிரும். அதனால் வாழ்க்கையில் அது வரும். ஆனால் மற்ற எந்த நேரமும் ஹாப்பியாக இருக்கிறோமா அப்படின்னாக்கா, ரோசாப்பூ வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா அது முளைக்குது, அது வளருது அப்படின்னா ஹாப்பியாக அந்த வீட்டில் இருக்காங்க. மல்லிகைப்பூ ஒரு வீட்டில் அது அந்த மல்லிகைப்பூ வளருது அப்படின்னாக்கா, மல்லிகைப்பூ பூக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் பணம் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பணம் ஷார்ட்டேஜுங்கிறது வேறு. யாருமே வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான செலவினங்கள் நாம் வச்சுருக்கிறோமா? ஒருத்தருமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அதுக்கு மீறினது தான் இருக்கும். இருந்தாலும் பணங்கிறது வந்துக்கிட்டே இருந்தால் தெரியாது, வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மல்லிகைப்பூ வீட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். பூக்களில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் சில பூக்கள் இருக்குது, வைக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னா பூக்கள் அப்படி ஒரு ரகம் கூட. அதான் நந்தியாவட்டம்.
நந்தியாவட்டம். ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு மாலைகள்லயே அத தான் சார் வச்சு குடுக்குறாங்க. தலைக்கு வைக்கிறது மல்லிப்பூ மாதிரியே கட்டி ஜெராக்ஸ் மாதிரி குடுக்குறாங்களே. அதே மாதிரி சாமந்தின்னு இருக்குது, துலுக்க சாமந்தின்னு இருக்குது. ஆமா உண்டு. துலுக்க சாமந்தி வந்து சாமந்தி தான் கடவுளுக்கு படைக்கணும். ம். துலுக்க சாமந்தி படைக்கவே கூடாது, கொண்டு போகக்கூடாது. இவங்க பூ விற்கிறவங்க கட்டி விட்டுறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ம். அது எதுக்குன்னாக்கா கடைசி கட்டத்தில் ஒரு ஆமா. ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்களுக்கு தான் போடணும். இறுதிச் சடங்குல மட்டும் பயன்படுத்தும். இறுதி சடங்கு அங்கே தான் துலுக்க சாமந்தி. ம். கடவுள் எல்லாத்துக்கும் அந்த பூக்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கிறாரு. நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பூ விற்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு விற்கலாம், தெரியாமல் விற்கலாம். பூ கிடச்சா விற்றுருவாங்க, நம்மளுக்கு பூ கிடச்சா வாங்கிட்டு போயிடுவாங்க. ம். துலுக்க சாமந்தியை கடவுளுக்கு படைக்கக்கூடாது, வீட்டில் மனுஷனும் படைத்தக்கூடாது, யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. கடைசி கட்டத்துக்கு தான், அந்த இடத்துக்கு மட்டும்தான் அதை வாங்கிட்டு போகணும், மற்றது கொண்டு போகக்கூடாது. மற்றது கொண்டு போன விட தப்பு கிடையாது, ஆனால் இதுதான் வேணும். நாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது சரி, அது பண்ணக்கூடாது. ஏன் எதுக்கெல்லாம் அது தெரியும், ஆனால் சொல்ல வேண்டாம், அது விட்டுருங்க, பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ம். அதேமாரி நந்தியாவட்டம். ம். நந்தியாவட்டம் வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது. தோட்டத்திலேயே வீடுகள்ல உங்கள் முன்னாடியோ. வீட்டுக்கு அவுட் சைடு ஓகே. தோட்டத்தில் இருக்கலாம். ம். உங்கள் வீட்டுக்கு அவுட் சைடு. இப்போ தோட்டங்கிறது பேரில் வந்துட்டு உங்கள் வீடுக்கு இதாக வாசல், வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வீட்டுக்கு சுற்றி தோட்டம் இருக்குது. நீங்கள் அந்த தோட்டம் கிடையாது, தோட்டத்துக்குன்னு வழி கேட்டு தனியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் தோட்டம். ம். உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள கார்டன் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டாக்கா அப்போ வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். அது ம். நந்தியாவட்டம் இருக்கக்கூடாது. நந்தியாவட்டம் ஒரு வேளை இருந்தால் மணி ப்ராப்ளம் வரும், பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எங்கே இருக்குதோ வந்து சேரும், வந்துக்கிட்டே இருக்கும், வெறும் பிரச்சனை தான் இருக்கும், உங்களையே அங்கே இருக்க விடாது. சரிங்க, அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பூ எதுக்கு யூஸ் பண்ணணும்? சிவபெருமானுக்கு தான் நந்தியாவட்டத்தை யூஸ் பண்ணணும். என்னங்க அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசியில் சாமிக்கு யூஸ் பண்ணுறதை எங்களை இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறேன். அந்த பூனுடைய தன்மையை பற்றி பேசுகிறேன். இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே. உங்கள் வீடு இருக்குது, காம்பவுண்டு இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்கும், அது காம்பவுண்ட் வாலை ஒட்டி அவுட் சைடில் நீங்கள் வளர்க்கலாம். இப்போ நான் முன்னாடி கேட்ட மாதிரி சார், கல்யாண மாலைகள்லையும் கல்யாண பெண்ணுக்கு அலங்காரத்துக்கும் அந்த பூவை பயன்படுத்துகிறாங்கல்ல, பயன்படுத்தலாமா இல்லை கூடாதா சார்? பயன்படுத்தக்கூடாது. அந்த அநேக நந்தியாவட்டம், மாலைகள்ல அதுதான் சார் இருக்கு. நந்தியாவட்டங்கிறது மனித யாருமே பயன்படுத்தக்கூடாது, ம். கடவுளுக்கு மட்டும்தான் சாத்தணும். எஸ்பெஷலி சிவன், அம்பாளுக்கும் பண்ணலாம், சிவனுக்கு மெயினாக பண்ணணும். ம். அதேமாதிரி நாகலிங்க பூ, ம். அது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் சார், இந்த ஃபோட்டோக்களில் பார்த்ததோட சரி. அதான் அதை நாகலிங்கங்கிறது வந்து இப்படி இந்த பாம்பு சைஸுக்கு மாதிரியே இருக்கும். அது மேல் பகுதி ஓப்பனில் இருக்கும், மூடி இருக்கும், அப்படி திறந்து அப்படியே பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்கும். அதுக்குனால தான் அதுக்கு பேரே நாகலிங்க பூ. சிவன் கோயில்கள்லாம் சிவனுக்கு மட்டும்தான் அது உகந்தது, வேறு யாருக்குமே கிடையாது, வெறும் சிவனுக்கு தான் அதுக்கு பேர். அதனால தான் நாகலிங்கம்னா அவருக்கு தான் அது. அதையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை இருக்க விடாது. வீட்டுக்கு அவுட் சைடு காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கம் இருக்கலாம், கோயிலுக்குள்ளே இருக்கலாம். கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே இருக்கணும், வளர்க்கணும், வைக்கணும். கோயிலில் இருக்கலாம், எஸ்பெஷலி வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களை இருக்க விடாது. இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கணுங்கிறத, கடவுள் வேறு மனிதன் வேறு. கடவுளுக்கு செய்கிறதெல்லாம் மனுஷன்லாம் பயன்படுத்திக்கிறணுமான்றது கூடாதுங்கிறது தான் அதெல்லாம் வருது. ஈவன் பூவிலே அது ஆரம்பிக்குது, பூவிலே அது ஆரம்பிக்குது. நம்ம செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான். ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்கிறது, அப்போ பூவிலே வந்துட்டு செய்யலாம்ன்றது ஒன்றையும் தாண்டி செஞ்சால் நமக்கு என்ன நன்மை, அதே செஞ்சால் தீமை என்னங்கிறது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் இந்த பூக்கள் வளர்க்குற விஷயத்தில் நமக்கு தெரியாமலே சில இப்போ ரோஸ் கூட ஒன்றுமே தெரியாது, நல்லா இருக்குன்னு வளர்க்குறோம், சந்தோஷம். ஆனால் அதனுடைய பயன் என்ன, அதேமாதிரி மல்லிகைப்பூ பற்றி. ஸோ இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, தெரியாமலே செய்கிறோம். இது தெரிஞ்சது நல்லதாக இருந்துட்டு செஞ்சுட்டா சரி, அது தேவையில்லாதையே வளர்த்துட்டு அது மூலயமா அந்த நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு நான் பொதுவாகவே சொல்லுவேன், தயவுசெய்து யாருமே பிரச்சனை நோக்கி போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசாமல் இருந்தால் பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும். அதில் இப்படி தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சு அது தாட உள்ள என்ன ஆயிரும், எப்படி வருதெல்லாம் கேட்காதீங்க. இப்படிலாம் வர்றதுக்கு நிறைய ரூட்டு, வாசல் நிறைய. பிரச்சனைக்கு வந்து வாசல் அதிகம், நன்மைக்கு ஒரே ஒரு வாசல் தான், வீட்டு வாசல், தலைவாசல் மாதிரி தான். அதேமாதிரி செய்கிறது, நன்மை செய்கிறதுக்கு ஒரே இதிலே போங்க. அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது, இப்போது இதெல்லாம் செய்யலாங்கிறது. பூக்கள் வளர்த்தா என்ன, எது வளர்க்கணும் எது வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது, அதை பற்றி ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துட்டோம்.
கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த ஒரு பதிவுக்கு பிறகு வந்து வீட்டை சுற்றி என்ன மலர்கள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்றத தாண்டி திருமணத்துக்கு முக்கியமாக எந்த மாலைகள் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படின்றதை கூட மக்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.